இன்னைக்குரிய டிவோஷன் இயேசுவிடம் அழைத்து வருவோம். மார்க் 2:5. இயேசு கப்பர்நகும் அப்படிங்கிற ஊருக்கு போறாரு. அவர் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு அங்க இருக்க ஜனங்கள் கேள்விப்பட்டு வீட்டை தேடி வராங்க. வாசலுக்கு முன்னால் கூட நிற்க இடமில்லாத ஜன கூட்டம் மிகுதியா இருக்கு. 4 நண்பர்கள் அதை கேள்விப்பட்டுறாங்க. அவங்க தங்களுக்குள்ள நீண்ட நாட்களா பேரலிசிஸ்ல சிரமப்படுற தங்கள் நண்பனை அவரிடம் கூட்டி சென்றால் சரியாயிரும்னு யோசிக்கிறாங்க. எல்லாரும் ஏகமா முடிவெடுத்து வியாதியில படுத்திருக்கிற தன்னுடைய திமிர்வாத நண்பனை கூட்டிட்டு வரலான்னு முடிவு பண்ணி அவன் வீட்டுக்கு போறாங்க. இயேசு இருந்த வீட்டுல நுழைய முடியாதபடி ஜன கூட்டம் இருந்தனால என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. வீட்டோட பக்க வழியா மொட்டை மாடிக்கு சென்று படிக்கட்டுகள் இருக்கிறத பாக்குறாங்க. அது வழியா அவனை தூக்கி போட்டு போறாங்க. இஸ்ரவேல் தேசத்துல வீடுகள் மொட்டை மாடியா தான் இருக்குமா. மேற்கூரைய பலகை இல்ல வைக்கோல் களிமண் அது மாதிரி வச்சுதான் மூடி இருப்பாங்களாம். மேலே போன அந்த நண்பர்கள் அங்கு கிடைத்த பொருட்களை வச்சு மெல்ல மெல்ல மேற்கூரையில ஒரு திறப்பை உண்டு பண்றாங்க. அந்த ஓட்ட வழியா மேலிருந்து அந்த திமிர்வாதக்காரனை கீழே இறக்குறாங்க. இயேசு அவங்க விசுவாசத்தை கண்டு அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. உடனே அவன் ஹீல் ஆயிடுறான். தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு போயிடுறான். இந்த இன்சிடென்ட்ல இருந்து நம்ம பல காரியங்களை அறிந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் இயேசுவிடம் தான் நண்பரை கொண்டு வரணுங்கிற வாஞ்சை அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்துச்சு. அந்த வாஞ்சை நமக்கு இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. சில சமயங்கள்ல ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வர ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் தேவைப்படும். தனியாகவோ இல்ல ஒரு டீமாவோ நம்ம இணைந்து இயேசுவிடம் ஜனங்களை கொண்டு வரணும். செகண்ட், அவங்களுடைய உறுதியையும் அர்ப்பணிப்பையும் காண முடியுது. திரளான கூட்டம் கிரவுட் இருந்தா கூட வேற எந்த வழியா அவரை நெருங்கலான்னு யோசிக்கிறாங்க. அதிக சிரமப்பட்டு வீட்டோட கூரையை பிரித்து அந்த வீட்டு சொந்தக்காரன் என்ன சொல்லுவான்னு கூட யோசிக்காம என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு இயேசுவிடம் அழைத்து செல்லுகிற நண்பர்களா நம்ம இருக்கோமான்னு யோசித்து பாருங்க. மூன்றாவது, அவங்களுடைய விசுவாசத்தை இயேசு பார்க்கறாரு. அன்பு, நம்பிக்கை, விசுவாசம் இது எல்லாமே கண்ணால காண முடியாது. அது எல்லாமே ஆக்ஷன்ஸ்ல தான் நம்ம பார்க்க முடியும். அவங்க 4 பேரும் கூடி தீர்மானிக்க மட்டும் செய்யல, உடனடியா அதை செயல்படவும் செய்யறாங்க. நாமும் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் போல செயல்பட்டு அநேகரை இயேசுவிடம் அழைத்து வரணும். அப்படிப்பட்ட ஆத்தும தாகம் நமக்குள்ள வர ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆமேன்.